இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான 10 சமையல் டிப்ஸை தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வெங்காய பக்கோடா செய்ய மாவு பிசையும் போது வறுத்த நிலக்கடலையை பொடி செய்து மாவுடன் சேர்த்து பிசையவும். இதனால் பக்கோடா மொறுமொறுவென்று ருசியாக இருக்குங்க. அடுத்த டிப்ஸ் என்னன்னாங்க, சப்பாத்தி செய்து எண்ணெய் வடிகட்டியில் போட்டு மூடி வைத்தால் அடியில் உள்ள சப்பாத்தி வேர்த்தும் ஈரமாகாமலும் இருக்கும். சர்க்கரை பொங்கல் செய்யும் போது அரை கப் தேங்காய் பால் ஊற்றி கிளறி இறக்கினால் பொங்கல் மிகவும் சுவையாக இருக்குங்க. தேங்காய் துருவல் மீதியானால் அதை லேசாக வறுத்து சிறிது உப்பு சேர்த்து வைத்தால் மறுநாள் சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாங்க. கேசரி, பால்கோவா, தேங்காய் பர்ஃபி போன்ற இனிப்புகள் நான்ஸ்டிக் பாத்திரத்தில் செய்தால் அடிப்பிடிக்காமல் எளிதாக செய்து முடித்து விடலாங்க. ரவா தோசை செய்யும் போது 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து செய்தால் தோசை நன்கு சிவந்து மொறுமொறுவென்று இருக்கும். பாயாசத்திற்கு திராட்சைக்கு பதிலாக பேர்ச்சம்பழத்தை பொடியாக நறுக்கி வைத்து நெய்யில் பொரித்து போட்டால் சுவை மிகுதியாக இருக்கும். தோசை மாவு, பொங்கல் போன்றவற்றில் சீரகத்தை கைகளால் சிறிது தேய்த்து போட்டால் சுவையுடன் மணமாகவும் இருக்கும். பாகக்காயுடன் உப்பு, மஞ்சள் தூள், வெல்லம், எலுமிச்சை சாறு ஆகியவை சேர்த்து கலந்து அரை மணி நேரம் வைத்திருந்தால் கசப்பு காணாமல் போய்விடும். இட்லி பொடி தயாரிக்கும் போது 1 ஸ்பூன் மல்லியை வறுத்து மற்ற சாமான்களுடன் பொடி செய்தால் இட்லி பொடி வாசனையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.